ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இஷ்யூ இஷ்யூ ஆஃப் டெபென்ச்சர்ஸ். இஷ்யூ ஆஃப் டெபென்ச்சர்ஸ்னா நம்ம ஷேர் மார்க்கெட்ல எப்படி ஷேர் எல்லாம் சேல்ஸ் பண்றாங்களோ அதே மாதிரி டெபென்ச்சர்ஸ்னா கடன் பத்திரமும் சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க 6 months ஒன் டைம். ஓகேங்களா, அதுதான் இந்த லெசன். இதுல போயிட்டு ஜர்னல் என்ட்ரி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஷேர்ஸ்ல போயிட்டு அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால் சொல்லிட்டு இருக்கோ அதே மாதிரியே இதுலயும் அதே மாதிரி இருக்கு. இது டிஸ்கவுண்ட்டும் இருக்கு, ப்ரீமியமும் இருக்கு. அதே மாதிரி இது ரிமைண்டபிள் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும், ப்ரீமியமும் ரிமைண்டபிள் பண்ற மாதிரி இல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம என்ன ப்ராடக்ட் நம்ம டிபென்ச்சர்ஸ் எடுக்க போறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது ரெனியூவல் இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இதுல போயிட்டு இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ஹாய், இப்போ நம்ம செம்ம பார்க்கலாம். ராஜா லிமிடெட் issued 5,000, ஓகேங்களா, 10% டிபென்ச்சர் ஆஃப் ₹50 each, ஓகேங்களா. ஆன் அப்ளிகேஷன் ₹10, ஆன் அலாட்மெண்ட் ₹20, ஆன் ஃபர்ஸ்ட் கால் ₹15, ஆன் ஃபைனல் கால் ₹5. ஓகே, பாஸ் ஜர்னல் என்ட்ரிஸ் அப் டு அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு. இதில் போய்ட்டு அலாட்மெண்ட் மணி வரைக்கும் தான் நம்ம இப்போ போட போகிறோம் இந்த சம்மில். ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் அமௌண்ட். ஓகேங்களா, இப்போ நம்ம ஜென்ரல் என்ட்ரி போகிறோம். அது நம்ம ஜர்னல் என்ட்ரியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பர்டிகுலர்னு போட்டுக்கணும். டெபிட் கிரெடிட் உங்களுக்கே தெரியும். டெபிட் கிரெடிட். சரிங்களா, ஃபர்ஸ்ட் சம்ல அப்ளிகேஷன் எவ்வளோன்னா ₹10. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்னு போடணும். பேங்க் அக்கௌண்ட் டெப்டார். அப்ளிகேஷன் எவ்வளோன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் போயிட்டு ₹10. இவங்க எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 5,000 டிபென்ச்சர்ஸ் இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் இங்க டூ டிபென்ச்சர்ஸ் அதோட டிஸ்கவுண்ட்டை போடணும். அது மெயின். இதுல டிஸ்கவுண்ட்டை போட்டுட்டு டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட், டிபென்ச்சர்ஸ் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்னு போடணும். கிரெடிட்ல டிபென்ச்சர்ஸ் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஓகேங்களா, இது நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா 5,000 × 10. இதை மல்டிப்ளை பண்ண எவ்வளவு வருது? 50,000 வருது. அதை நம்ம டெபிட்ல போடணும். இங்க இது வர்றது போயிட்டு கிரெடிட்ல போடணும். ஓகேங்களா, செகண்ட் இதுல போயிட்டு நம்ம ஒரு பாயிண்ட் எழுதணும். பீயிங் டிபென்ச்சர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் போலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க, நான் இப்போ அழிக்க போறேன். இதை போயிட்டு நம்ம இப்போ டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட்க்கு மாற்றணும். அதை எப்படி பண்ணணும்னா
டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட், இது டெப்டார். ஓகேங்களா? டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெப்டார் போட்டுட்டு டு 10% டிபென்ச்சர் அக்கௌண்ட் கிரெடிட்ல போகும். சரிங்களா? எவ்வளோனா 50,000 நம்ம ஃபர்ஸ்ட்ல போட்டுருந்தோம் இல்லைங்களா 50,000, அதுவே நம்ம இதுலயும் போடுவோம். அதோட கண்டினியூட்டி தான். எதுவுமே ஷேர்ஸா இருந்தாலும் சரி, டிபென்ச்சர்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம பேங்க்ல போட்டது பேங்க்ல இருந்து நம்ம இப்போ போயிட்டு டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட்க்கு மாத்துறோம். அதுதான் இது. ஓகேங்களா? எப்பவுமே பேங்க்லயும் போட வேண்டியதா இருக்கும், டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட்ல அதை நம்ம என்ட்ரி பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? இதுக்கும் நம்ம ஒரு நோட் எழுதிக்கணும். பீயிங் டிபென்ச்சர் அப்ளிகேஷன் money transferred to debenture account. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ஆன் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்க்கு போகலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ரெண்டுமே போட்டது போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் தரும்போது இவ்வளோ அமௌண்ட் தான் தந்திருப்பாங்க. அதுதான் இப்போ செகண்ட் டிபென்ச்சர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் எவ்வளோன்னா நம்மளுக்கு எவ்வளோ தந்திருக்காங்களா 20 rupees. ஓகேங்களா? டிபென்ச்சர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டிபென்ச்சர் allotment account debtor to 10% debenture account. Credit. ஓகேங்களா? இப்போ allotment account எவ்வளோன்னா 5,000. டிபென்ச்சர் போயிட்டு நமக்கு எவ்வளோ தந்திருக்காங்க 5,000 into allotment எவ்வளோன்னா 20 rupees. ஓகேங்களா? ஒரு டிபென்ச்சர் 20 rupees. 5,000 டிபென்ச்சர்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னா 1 lakh வரும். சரிங்களா? எதுக்கு இப்போ நம்ம நோட்ஸ் எழுதலாம். பீயிங் டிபென்ச்சர் allotment money due. ஏன்னா இது போயிட்டு நமக்கு தர வேண்டியது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் போறதுதான் பேங்க்ல அவங்க கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ண பிறகு அதை நம்ம பேங்க்ல போறதுதான் நெக்ஸ்ட் வரும். ஓகேங்களா? ஓகேங்களா? இது நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் நம்ம எவ்வளவு டியூ இருக்குன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கோம் அதை போயிட்டு இப்போ நம்ம பேங்க்ல போட போறோம். அதான் இப்போ நம்ம போட போறோம். பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் நம்ம என்னத்த பேங்க்ல போட போறோம்? டு அலாட்மெண்ட் டிபென்ச்சர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்.
ஓகேங்களா? எவ்வளோ? 1 lakh. ஓகேங்களா? இந்த சம்ல என்ன தந்திருக்காங்கன்னா allotment for general entries up to allotment money received. only allotment received வரைக்கும் தான் போட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம அக்கௌண்ட் போயிட்டு ஈஸி தான். இது போயிட்டு நம்ம என்னன்னா டிபென்ச்சர்ஸ் கார்பரேட் அக்கௌண்டிங்ல டிபென்ச்சர்ஸ் போட போறோம். ஓகேங்களா? தேங்க்யூ பாய். தேங்க்யூ பாய்.